ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவும் பயங்கரமான ஒரு வீடியோ தான். இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒருத்தர் காட்டுல நடந்து போயிட்டு இருந்தாரு தனியா. அப்ப அவரோட நாய பார்க்குறாரு. அந்த நாய் பார்க்கவே பாவமா இருந்தது. சரி பார்க்க தான் பாவமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அவரோட பேக்ல இருக்க பிஸ்கெட் எடுத்து அந்த நாய்க்கு குடுக்கலான்னு போறாரு. அப்போ அவரு குடுக்க போகும்போது அந்த நாய் திடீர்னு அவர் கையை கடிக்க வருது. உடனே அவர் என்ன பண்றாரு, இது வெறி பிடிச்ச நாய் அப்படின்னு நினைச்சிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் ஓடிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் உக்காடுறாரு. அப்புறமா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான மனுஷன் நாய் மாதிரி, அதாவது உல்ஃப் உல்ஃப் மேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து நின்னான். அப்புறமா தான் அவருக்கு தெரியுது அந்த நாய் தான் அந்த மனுஷனா மாறி வந்திருக்குன்னு. கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல. ஆமா, இதுதான் ஸ்கின் வாக்கரோட கான்செப்ட். அதுக்கப்புறம் அந்த நாய் மனுஷன் மாதிரி இருந்துச்சுல, அதாவது wolf மேன், அவன் வந்து அந்த காட்டில் வந்தவனை கழுத்திலே கடிச்சு கொல்றான். எஸ், இது பேர் தான் ஸ்கின் வாக்கர். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கின் வாக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், வெல்கம் டு பிஜி ஸ்டோரிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்கின் வாக்கர் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சில வீடியோஸ் காட்ட போகிறேன். இது எல்லாமே ஸ்கின் வாக்கரை பற்றி சில பேர் எடுத்த வீடியோஸ். ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப பயப்படுறவங்க தயவு செஞ்சு ஒரு 1 மினிட் இல்லை ஒரு 30 செகண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் உங்களை கொஞ்சம் பயமுறுத்தலாம். Yep. Come here, guy. Buddy. Oh my god! Oh my god! Oh my god! Oh my god! You ain't Johnny. Your dad is Skywalker. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின் வாக்கர் பற்றி சில ஐடியா வந்திருக்கும். ஆமாம், ஸ்கின் வாக்கர் அப்படின்னா ஷேப் ஷிஃப்டர். அதாவது ஒரு நாய் ஒரு மனுஷனாகவும் ஒரு மனுஷன் ஒரு நாயாகவும் மாறக்கூடிய தன்மை பேர் தான் ஸ்கின் வாக்கர். ஏன், நான் கூட ஒரு ஸ்கின் வாக்கராக இருக்கலாம். நான் நினச்சேன்னா ஒரு நாயாக மாறலாம், ஒரு பூனையாக மாறலாம். இதுதான் ஸ்கின் வாக்கரோட கான்செப்ட். இந்த ஸ்கின் வாக்கர்ஸ்லாம் மோஸ்ட்டாக விச்சஸாக இருப்பாங்க. அதாவது சூனியக்காரி, சாத்தான், குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்களே, அவங்களாம் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் வாக்கராக மாறுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானாக சொல்லலை, நிறைய பேர் அனுபவத்தில் சொல்கிறாங்க. ஸ்கின் வாக்கர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இடமே இருக்குது. அந்த இடத்துக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஸோ அது வந்து ஒரு குட்டி காடு. அங்கே ஒரு வீடு இருக்குது. அங்கே ஒரு குடும்பம் தங்கிட்டு இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு. அதாவது ஒரு முயல் திடீர்னு ஒரு நாயாகவும், அந்த நாய் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃபாவும் மாறி அவங்கள ஒரு மாதிரி வேட்டையாடுற மாதிரி வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல யூஎஃப்ஓஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அந்த ஃபேமிலிக்கு புரிஞ்சுது அவங்க இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த ஃபேமிலி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு இந்த நைட்டு எப்படியாவது தாக்கு பிடிச்சிட்டு நாளைக்கே இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணணும்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த விஷயத்தை பற்றி அவங்க அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்களும் இவங்க சொல்கிறதுலாம் போய் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கடுத்து எதுக்கோ ஒரு ரிசர்ச்சர்ஸ் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சாங்க. அன்னைக்கு நைட் அந்த ரிசர்ச்சர்ஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நிறைய மர்மமானங்கள் விஷயமும், சில விலங்குகள் பார்க்கவே பாதி நாயாகவும் பாதி பூனையாகவும் பாதி நரியாகவும் பாதி சிங்கமாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஃபேமிலி சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வானத்தில் ஏதோ வினோதமான யூஎஃப்ஓ மாதிரி சில விஷயங்கள் போனதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துக்கு ஸ்கின் வாக்கர் ரேஞ்ச் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த பேர் எப்போ வந்ததோ அந்த இடத்துக்கு யாரும் போகிறதே இல்லை. அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்கின் வாக்கர் கான்செப்ட் ஃபேமஸ் ஆச்சு.
இந்த விஷயம் எப்போ பரவலாக ஆயிடுச்சோ உடனே நிறைய பேர் நானும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன், நானும் வந்து மர்மமான அனிமல்ஸ், மர்மமான விலங்குகளை பார்த்துருக்கேன், உருமாறுற விலங்குகளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் நிறைய பேருக்கு விலங்குகள்னா அப்படின்னாலே ஒரு பயம் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போது நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் வில்லேஜில் தான் கொஞ்ச நாள் தங்கிட்டு இருந்தேன், என் நேட்டிவில். அப்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்போது நைட் ஒரு 10:30 இருக்கும். அன்றைக்கி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டே தான். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னன்னு தெரியல, நான் கீழே இருந்தேன். மொட்டை மாடியில் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்போ நான் மேலே போய் பார்க்கும்போது எங்கள் அம்மா இல்லை, பட் டேங்க்கு மேலே ஏதோ ஒரு ஒயிட் கலரில் ஷேடோ இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஒரே செகண்டில் அது டிஸப்பியர் ஆகிடுச்சு. இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது சின்ன வயசில் நான் நல்லாவே ஹார்ன் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது பெட் மேலே ஒரு கை இப்படி வந்து ரைஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது என்னதான் ஒரு பிரம்மையாக இருந்தாலும் அது என்னை ரொம்பவும் அஃபெக்ட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின் வாக்கர் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்திட்டு தான் இருக்குது. இப்போலாம் நிறைய பேர் இந்த ஸ்கின் வாக்கர் கான்செப்டை கேட்டதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க பெட்ஸை பார்த்தே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம பெட்டுமோ ஒரு ஸ்கின் வாக்கராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஸ்கின் வாக்கர்ஸ் பற்றி வர வீடியோ அவ்வளவும் டேஞ்சரஸாக இருக்குது, நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் ஸ்கின் வாக்கரோட கான்செப்ட், உருமாறக்கூடிய விலங்குகள். இதுதான் ஸ்கின் வாக்கர். அந்த ஸ்கின் வாக்கர்லாம் ஏன் உருமாறுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா உருமாறும். அதாவது ஒரு சாத்தான் இருக்குது அப்படின்னா அது யாருக்கு மேலேயாவது ஒரு பகை இருந்துச்சுன்னா அந்த சாத்தான் உருமாறி அந்த பகையை தீர்த்துட்டு மறுபடியும் உருமாறிடுமா. கேட்கவே பயங்கரமாக இருக்குல்ல? எஸ். ஸோ இன்னையோட வீடியோ அவ்வளோதான். நீங்கள் ஸ்கின் வாக்கரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ இந்த ஸ்கின் வாக்கர் கான்செப்ட் கேட்கும்போது பயமாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, இது என்ன தான் கேட்க குழந்தைத்தனமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.